நம்ம ஐயா கையை தட்டுறது பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குது. இங்க வாங்க, இங்க வாங்கய்யா, வாங்க. அவர் முகத்திலே எல்லாரை விட அவர் முகத்துல தான் கூட சந்தோஷத்தை நான் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு காலத்துல பார்த்திருப்பீங்க தானே ஐயா? அளவுக்கு அதிகமா பார்த்திருக்கேன். அந்த நாளை பார்த்து நேரத்தை பார்த்து அப்படிதானையா? ஆனா அவர் நீங்க நம்புறீங்களோ இல்லை, இத்தனை பேர் நின்று கை தட்டும் போது அந்த மனுஷன் மட்டும் ஒரு தெய்வீக ஒரு சிரிப்பு இருந்துச்சு. அதனாலதான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா இதை விட இங்க இருக்கிறவங்களோட இவர் தான் கூட பார்த்திருப்பாரு. ஆனா இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, இப்பதான் இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமா ருசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப தெரிஞ்சிருச்சு, இனிமே சனிக்கிழமைனாலும் எனக்கும் நல்ல நாள் தான்டா, இனிமே எனக்கு ராவு காலம் இல்ல, எல்லாம் அவர் காலம் தான்டா, இனிமே எனக்கு ராவு காலம் இல்ல, அவர் காலம் தாண்டான்னு. இவர் மட்டும் இல்ல, நீ நம்பின கையை தட்டி, நீ இந்துவோ கேத்தலிக்கோ முஸ்லீமோ இல்ல, ஆண்டவர் அறிஞ்சிருந்த ராவு காலத்தை பார்த்துட்டு இருக்கிறீனா, கையை தட்டி கமான், பிசாசு மண்டை இன்னும் குழம்பட்டும் ஐயா. நீங்க சிரிச்ச சிரிப்பே போதியா எனக்கு. சிவகாசிக்கு வந்து நல்லா முழுசா சாப்பிட்டுட்டு போற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. உண்மையை தான் சொல்றேன். என்னையா பிரைஸ் என்னையா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அவர் சொன்னது கேட்டுச்சா? இதுக்கு முன்னாடி இந்த நாவுகள் எதை புகழ்ந்ததோ எனக்கு தெரியாது. உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா, உண்மையா தப்புதான். ஒரு வெறி வேணாமையா அவனுக்கெல்லாம்? ஒரு கண்டவனுக்கே ஒரு வெறி இருக்குதுன்னா, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற உனக்கு ஒரு அடிபட்டு எழும்புனாதான் அந்த வெறி வரும். உண்மையை தான் நான் சொல்றேன். நான் அடிபட்டு எழும்புனவன். இன்னைக்குதான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சூப்பரா சொன்னார். எத்தனை பேர் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்? சூப்பரா சொன்னார். டேய், நீ இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்டா எனக்கு அப்படின்னார். யாருக்கெல்லாம் தெரியுமா? நம்மளை பற்றி பின்னாடி பேசுறானுங்க பாத்தீங்களா, கேவலமா பேசுறானுங்க பாத்தீங்களா, செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்லாததை சொன்ன மாதிரி பேசுறானுங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லணும்டானார். என்னது, வேற வேலை இல்லையான்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். அப்பதான் சொன்னாரு, நீ இப்போ இந்த தைரியத்துல ஒரு வெறியா எனக்காக இருக்கிறனா அவன் தாண்டா காரணம் அப்படின்னார். இல்லையா? அதுக்கு வேற மாதிரி கை தட்டணுமே. வாழ்க்கையில யோசிச்சு பாரு, இல்லன்னா நம்ம இந்த நிலைமையில இருப்போம் நினைக்கிறேன். இல்ல செத்து போன கிறிஸ்தவன மாதிரி பைபிளை தூக்கிக்கிட்டு சண்டே கிறிஸ்டியன் மாதிரி போயிட்டு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இவங்க சரியா கை கொடுக்க மாட்டாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு வரலன்ற மாதிரி ஒரு செத்த சோனங்கி மாதிரி தான் இருந்திருப்போம். ஆனா அடிபட்டு எழும்பனவன் பாக்ஸிங்ல பாத்திருக்கீங்களா, அவன் விழுந்துருவான். ஆனா எழும்பி ஒண்ணு கூட்ட ஒரு குத்து விடுவான். எழும்ப போறவங்க ஒரு அழிலையே சொல்லுங்க பாப். ஓரளவுக்கு அடிபட்டு எழும்பினவங்க கையை தூக்கி காட்டுங்க பாப். இவ்வளவு பேரா? உண்மையாவா? அப்ப நீ எல்லாம் வெறியா தான் இருக்கணும் இதுக்கப்புறம். அதுக்கு தான் நான் கேட்டேன், எத்தனை பேர் சீரியஸா கை தூக்கி காட்டுங்க பாப், அடிபட்டு கொஞ்சம் எழும்பினவங்களா. அப்போ திருப்பி இந்த கை தூக்கணுங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல சொல்றார். கேட்க ஆசையா இருக்கிறீங்களா? அவனுக்கு பார்த்து சொல்லு, இப்ப இருக்கிறதையும் இல்ல இப்ப கடந்து போகிறத எப்படிரா கடக்க நினைக்கிறோம், எப்படிரா கடந்து போக போறோம், எப்படிரா எழும்ப போறோம் நினைக்கிறான் பத்தியா? அதுக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இதை விட மேலான பாடுகளோ இல்ல காரியங்களோ வந்தாலும் சொல்லு, அப்ப எழும்ப செய்தவர் இப்ப எழும்ப செய்வார். அதுக்கப்புறம் இல்லையா, அதுக்கு வேற மாதிரி அப்ப எழும்ப செய்தவர் இப்பயும் எழும்ப செய்வார். பின்னாடி வரப்போகிற அந்த உபத்திரத்திலையும் உன்னை எழும்ப செய்வார். நம்புற பிள்ளைகள் மட்டும் கையை தட்டு. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட்ட கலைக்கலனா கழுகு என்ன தெரியுமா பண்ணுமா? இன்னைக்கு ஆக்சுவலா நான் அதை செஞ்சு காட்டணும்னு நினைச்சேன், நம்மளுக்கு நேரம் இல்லை. அந்த கூட்ட இந்த சின்ன கழுகு குஞ்சிங்களா இருக்கும் தெரியும் தானே, புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அது என்ன தெரியுமா பண்ணுமா? அது என்ன தெரியுமா பண்ணுமா? ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி அது அது கொண்டு வந்து எல்லாம் ஊட்டுமா பிள்ளைங்களுக்கு, அந்த குஞ்சுங்களுக்கு விட்டுட்டு அதுங்க அப்படியே தானே இருக்குங்க, உள்ளுக்குள்ளே சுத்திக்கிட்டு புரியுதா? அம்மா தான் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களே அம்மாப்பா,
அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா தெரியுமா? கூட்ட கலைக்குமா. கலைச்சு வெளியில கொண்டு போய் அந்த மலையினுடைய உச்சியில வைக்க வச்சுட்டு, கவனிக்கிறீங்களா, வச்சுட்டு அழகு பார்க்காதான், அந்த குஞ்சுக்கே தெரியாம தட்டி விடுமா. அப்படி கீழே தட்டி விட்டுருமா. எங்க? இங்க இருந்து, ஸ்டேஜ்ல இருந்து இங்கே இல்லை, மலை உச்சியில இருந்து, பறக்கவே தெரியாத அந்த குஞ்சுங்களை தட்டி விட்டுருமா. தட்டி விட்டா இப்படி தானே இதுங்க, இப்படி தானே பழகி இருக்குதுங்க, இப்படி தானே இருந்திருக்குங்க. கூட்டுக்குள்ள இப்படியா இருக்க முடியும்? சொல்லுங்களேன். கூட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க எல்லாரும்? இப்படி தானே இருக்கும். சொல்லுங்கப்பா, இப்படி தானே இருக்குங்க. கூட்டுக்குள்ள இப்படி தானே. இந்த ஓகே கொஞ்சம் விரிக்கணும்னு நினைச்சாலும் இந்த சைட்ல தட்டும் தானே, உடனே இப்படி வந்துடும். அப்படி தானே? சரி கொஞ்சம் முன்னாடி போலான்னு பார்த்தாலும் அங்கேயும் தட்டு, உடனே இப்படி இப்படி தானே. சொல்ல மாட்டீங்களே. அப்போ என்ன பண்ணுமா? கூட்ட கலைச்சு தட்டி விடுமா. தட்டி விட்ட உடனே நீங்க பார்த்துருக்கீங்களா, கடல்ல குதிச்சவங்க, நீச்சல் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நீச்சல் தெரியுதோ இல்லையோ என்ன பண்ணுவான்? ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. இல்ல அவனுக்கு யாராவது அந்த நீச்சல் தெரியாதப்போ கடல் கீழே எவனாவது வந்துட்டு இல்லடா கையை அப்படி தட்டி காட்டுறான சொல்ல போறானுங்க. இல்ல அவனுக்கு தெரியுதோ தெரியல என்ன பண்ணுவான்? அடிப்பானா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த நிலைமைக்கு கொண்டு போயிருமா. அதுங்க தத்தகா பொத்தகான்ட்டு அதுக்கு பறக்க தெரியாதானே. அப்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இப்படி இருந்தது விரிக்குமா இல்லையா? விரியுமா இல்லையா? விரிக்க ஆரம்பிச்சு இப்படி இப்படி பண்ணும்போது அதுங்களால ரொம்ப முடியாதுன்னு இது பார்க்கும். சரி இதுக்கு மேல என் பிள்ளைக்கு தாங்காதுன்னு ஜொயின்னு பறந்து திருப்பிட்டு வந்து ஜொயின்னு கொண்டு வந்து வச்சிருமா. அப்போ ஆண்டவர் ரெண்டு விதத்துல, இல்ல நிறைய விதத்துல, இதுல முக்கியமா நான் சொல்ல போனா ரெண்டு விதத்துல. சிலர் இந்த கட்டத்தில் இருக்கலாம், நீ இங்க தட்டி விட்டு இப்போ 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 என்ற மாதிரி கொஞ்சம் விரிஞ்ச நிலைமையில கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. சிலரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமும் நான் உன்னை திருப்பி கொண்டு வந்து விட போறது இல்ல, நீயே நான் கொடுத்த பலத்துல எழும்பி வான்னு சிலரை. இல்லையே புரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. சிலரை நம்மளெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் அப்படி தூக்கிட்டு வந்து விட்டுருக்கிறாரு. ஆனா இப்ப கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறது, ஏற்கனவே நான் உள்ள வச்சிட்டேன், அதை வச்சே நீ எழும்பலாம். அதனால நீ வாளாக்கப்படாமல் தலையாக்கப்பட்டு கீழாக்கப்படாமல் மேலாக்கப்பட்டு இனி நீ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக செய்வதுதான் என் தெய்வத்தினுடைய நோக்கம். புரிஞ்சவங்க மட்டும் இன்னும் ஒரு முறை கூட சந்தோஷமா, சர்வ வல்ல தேவனுக்கு உன்னில் பலத்தை அவர் ஏற்படுத்தி அந்த நல்ல நாயகனுக்கு, அவர்கள் உன்னுடைய பலகீனத்தில் அவருடைய பலனை பூரணப்படுத்துகிற அந்த நல்ல நேசருக்கு, will you thank the Lord one more time? Hallelujah, glory be to the living God. Super daddy. எத்தனை பேர் சந்தோஷம் இந்த வார்த்தைகளை கேட்க? இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி கேளுங்க சார். சந்தோஷமா சிஸ்டர்? சூப்பர்ல, மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கு உங்க மனசுல? எப்படி இருக்கு? நிறைவா இருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு. சொல்றீங்க ஐயா, சொல்லுங்களேன். ரொம்ப நிறைவா இருக்குதுங்க. சரி, இவருக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனையா சொன்னீங்க? எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து 8 வருஷமா இருக்குது. நேற்றுக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பைல்ஸ் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில் நான் பாத்ரூம் என்னங்க நீங்க ஏன் ஒரு மாதிரி நம்ப முடியலையா? இயேசு வந்து தொட்டாருன்னா அப்படிதான் நடக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துக்கு தட்டி சொல்லுங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கேளுங்கப்பா. ஆண்டவர் ஸ்டைலான ஒரு ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? ஆமென். பக்கத்துக்கு முதுகுகளை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு இதெல்லாம் ஜுஜுபின்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு இதெல்லாம் நீ பார்க்கிற மலை, நீ பார்க்கிற காரியம், இதெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. என்னது? ஜுஜுபி. என்னது? ஜுஜுபி. Thank you Lord. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் போல எனக்கு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது இன்னைக்கு? நீங்க மட்டும் எனக்கு போதுமையான்னு சொல்லணும் போல எனக்கு உண்மையா நான் ஃபீல். நான் நடிக்க மாட்டேன், நிஜமா இருப்பேன். அன்னைக்கெல்லாம் ஒரு நாகர்கோயில் எல்லாம் ஒரு அம்மா சாப்பிட முடியாதுன்னாங்க. யாராவது சாப்பாடு வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருத்தவங்க மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. மீன் குழம்போட சாப்பாடு. அவங்க எத்தனை மாதம் சாப்பிட முடியாது. நான் சொன்னேன் இப்போ சாப்பிடுவீங்கன்னு. ஜோம் பண்ணி விட்டு, தண்ணி கொடுத்து ஜோம் பண்ணி விட்டு சாப்பாடை ஊட்டியே விட்டுனேன் நான். அப்புறம் நானே சொன்னேன், நான் நினைக்கிறேன் ஒரு அம்மாவுக்கு மேடையிலேயே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஊட்டி விட்ட ஊழியக்காரனா நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நடிக்க கூடாது, நிஜமா இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு அல்லையா சொல்லுங்கப்பா. மேடையில் ஏறணும்னு நடிக்க கூடாது.
கீழே இறங்கணும்னா வேற ஒரு நடிப்பு. நிஜமாயிரு. புரிஞ்சுங்க ராமன் சொல்லுங்கப்பா. ஏமா ஏன்னா ஏசு என்னைக்குமே நடிச்சதே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? சொல்லையா வாய் திறந்து. இந்த பரிசேயனுக்காக இன்னைக்காவது வேற நடிச்சிருக்கிறாரா? அவர் வேற மாதிரி சதுசேயருக்காக நடிச்சிருக்கிறாரா? இல்ல அவங்க அம்மாவுக்கு முன்னாடி நடிச்சாரா? சரி, அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. பிதா அனுப்பின குமாரன்னு அவருக்கு நல்லா தெரியும். புரியுதா நான் சொல்றது? 12 வயசுல தொலைஞ்சு போனோன்னா அவங்க அம்மா கேட்கறா, எங்கப்பா போன? உடனே சாரி மம்மி, மம்மி சாரி மம்மி அப்படிலாம் சொல்லல. உங்களுக்கு தெரியாத நான் அனுப்பப்பட்ட நோக்கம்னு தான் ஆண்டவர் நிஜத்தை சொன்னாரு. நிஜத்தை ஆண்டவர் சூப்பர் ஐயா. 12 வயசுலயும் அப்படிதான் இருந்தாரு, 33 வயசுலயும் அப்படிதான் இருந்தாரு. புரிஞ்சவங்க இல்லையே சொல்லுங்கப்பா. நிஜம் நிஜம். He is a real God. எவனுக்காக மாத்திட்டு போற ஒரு ஊழியக்காரர். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. தேர் இழுத்தாதான் நான் வருவேன் ஆண்டவர் சொல்லல. நீ உன் மனசை தோற நான் வரேன்னு சொல்றார். அதான் போங்கப்பா, உங்ககிட்ட சொன்ன பாருங்க. எனக்கு நல்லா தேரை இழுத்துக்கிட்டு போ, உன் வாயிலிருந்து கட்டிக்கிட்டு போன்னு சொல்லல ஆண்டவர். உன் மனசை திறந்துட்டு வா, நான் வரேன் உள்ளன்ற ஆண்டவர் சொல்லல. நீ பெரிய இந்த லைட் டிக்கெட் எல்லாம் போட்டா சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, எங்களுக்கு மேடை ரொம்ப இப்படி இப்படி இருந்தாதான் நீங்க இத்தனை 1000 போஸ்டர் அடிச்சாதான் நாங்க வருவோம்னு தான் அப்பதான் டேட்டே கொடுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? இவ்வளவு போஸ்டர் எனக்கு இருந்தாதான் வருவோம்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 2 பேர் சேர்ந்து எந்த காட்டுல வேணாலவா, மலைவா இல்ல குடிசையிலவா, அங்க நாம் போங்கப்பா. நிஜமான ஆண்டவர் ஐயா. ஆண்டவர் தாம் பிள்ளை அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆண்டவர். எவனுக்காக உன்னை மாத்திக்காத, அவருக்காக வேணா உன்னை மாத்திக்கோ. இல்லை அதுக்கு வேற மாதிரி கை தட்டணுமே. எவனுக்காக மாத்திக்காதவங்க மட்டும் நல்ல ஜோர கையை தட்டி, இந்த வருஷம் நான் அவருக்காக மட்டும்தான் மாத்திக்க போறேன். என்ன எவனுக்காகவோ எவனுக்காகவோ என்ன மாத்திக்க போய். Come on somebody. Am I talking to the real people? இவனை சந்தோஷப்படுத்த, அவனை சந்தோஷப்படுத்த. சவுல் நேத்து சொன்னானே, சவுல் என்ன சொன்னா? ஜனங்க ஜனங்க ஜனங்கனா மொத்தமா போயிட்டான். ஆமென். Hallelujah. Glory be to the living God. கையை உயர்த்துங்க பாபா. ஆசையா இந்த வருஷம் அவர் மட்டும் போதும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உன் குடும்பத்துக்கு அவர் மட்டும் இருந்தா எல்லாம் முடியும். எத்தனை பேர் ஆசைப்படுறேன்? ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், டவுரி கொடுக்க காசு இல்லாம, நகை இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு வந்த என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தில் ஒரு வெற்றி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இப்ப நீ ஒருவேளை கடன் தொல்லையில் இருக்கலாம், ஆனா இயேசு வந்தார்னா எனக்கு வேணா வழி இல்லாம இருக்கலாம், ஆனா என் ஆண்டவருக்கு 1000 வழிகள் உண்டுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப வேணா 1000 பேர் என்ன கேவலமா பேசலாம், ஆனா ஒரு நாள் வருதுடா, வருதுடி, அதே ஆண்டவர் அந்த 1000கள் என்ன 10,000கள் மத்தியில அதே நாவுகள் என்ன உயர்த்தி பேசுகிற அளவு கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியா நான் இருக்கிறதுனால என் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசி? இல்லையே 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 நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல? ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஸ்பெஷல் வார்த்தை எத்தனை பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நேத்து முந்தா நாள் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் நாட்டினத யாரும் பிடுங்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, அழிக்கவும். ஏன்னா நான் நாட்டினத பாதுகாக்கிறவரும் நானே, போஷிக்கிறவரும் நானே, வளர்க்கிறவரும் நானே, விளைய செய்கிறவரும் நானே, கனி கொடுக்க வைக்க ஐயா கனி கொடுக்க போறவங்க. சரி, நேத்து என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் வார்த்தை ஜனங்களை பார்த்து சொல்லு, கனி கொடுக்க வேண்டிய நேரம், கனி கொடுக்க வேண்டிய நேரம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக தான் கர்த்தர் ஒரு ஸ்பெஷலா நாட்டி. Oh my God, am I talking to the real people? நான் முழுசா அதுல போக முடியல, அதை மட்டும் நல்லா கவனிங்க பாப்போம். இன்னைக்கு கூட ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டு இருந்தார் ஜெபம் பண்ணும்போது. அதனாலதான் சொல்றேன். எத்தனை பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? தோட்டக்காரன் அத்தி மரத்தை எதுல போய் நட்டுவான்? எதுல நட்டுவான்? திராட்சை தோட்டத்துல. கவனிக்கிறீங்களா? திராட்சை தோட்டம் ஏதோ காட்டு பகுதியில கண்ட நாய்ங்க மேயிற மாதிரி, பண்ணிங்க மேயிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா வாயை திறந்து. திராட்சை தோட்டம்னா ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தை எதுக்கு வினியேடுன்னு சொல்லுவாங்க. அது வினியேட நார்மலா எந்த தோட்டம் சொல்லலாம்? யாருடைய வினியேடுன்னு சொல்லலாம்? ஆண்டவருடைய. சொல்லப்பா, ஆண்டவருடைய தோட்டம் சொல்லலாமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன்.
அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா இன்னைக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, போய் என் ஜனங்களுக்கு சொல்லு, மண்டையில ஏற மாதிரி சொல்லு. நான் சும்மா போய் என் பிள்ளைய, சும்மா போய் என் ஊழியக்காரனை, சும்மா போய் என் மகளை காட்டுலயோ ஏதோ ஒரு இடத்துலயோ நாட்டலடா, என் திராட்சை தோட்டத்தை. சந்தோஷப்படணுமே, நீ சந்தோஷப்பட வேணாமா? சந்தோஷப்பட வேணாமா? ஏன் திராட்சை தோட்டத்துல அதுல தாண்டா நான் நடுவுல நட்டி இருக்கிறேன். ஐயோ மை காட், am I talking to the real people? ஏன் திராட்சை தோட்டத்துல தாண்டா நான் நட்டி இருக்கிறேன். ஏதோ ஒரு புறம்போக்கு நிலத்திலயோ இல்ல, என் பாதுகாப்புல இருக்கிற ஏன் திராட்சை தோட்டத்துல தாண்டா. ஐயோ, அப்ப ஆண்டவர் இதையும் சொல்ல சொன்னாரு. ஏன் திராட்சை தோட்டத்துல நட்டினாருன்னா, இந்த மரம் வளரும் போது பக்கத்துல இருக்கிற திராட்சைகள் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் தெரியணும், இதுவே படர்ந்து படர்ந்து கனி கொடுக்க முடியும்னா வளர வேண்டியன்னா எவ்வளவு வளர வேண்டியனா இப்படியா கையை தட்டுவீங்க? வளர வேண்டியனா எப்படி கனி கொடுக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு தெரியுது கர்த்தர் ஒரு நோக்கத்தோட ஒன்னு லட்சித்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோட பிரித்தெடுத்தார், ஒரு நோக்கத்தோட அந்த அம்மா அப்பாவை கொடுத்து, ஒரு நோக்கத்தோட இந்த சபையை கொடுத்து, ஒரு நோக்கத்தோட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு நோக்கத்தோட இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி டிசம்பர் மாசத்திலேயோ ஜூன் மாசத்துல அல்ல, இந்த வருஷம் முதல்லயே. ஏன்னா இந்த வருஷமும் உனக்கு வீண் போ. மை காட், this is true, this is true, this is true, this is true, this is true. இது உண்மையா? இந்த வருஷம் நீ 6 மாசம் 8 மாசம் வேஸ்ட் அடிக்க கூடாது. ஜனவரியிலிருந்து நீ ஆரம்பிக்கணும், ஜனவரியிலிருந்து நீ வளரணும், ஜனவரியிலிருந்து கனி வரணும்ட்டு ஆண்டவர் உன்னை முன் குறிச்சதுனாலதான் இந்த நாட்டப்பட்ட ஒரு சங்கதியை உனக்கு சொல்லி, நாட்டப்பட்டதோட நிக்காத, நீ வளரு, நீ வளர்ந்து கனி கொடுன்னு ஆண்டவர் ஜனவரியிலிருந்தே உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஞாபகப்படுத்துறது இல்ல பாஸ்டர், கனி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, நாட்டப்பட்ட பிள்ளைகள் மட்டும், திராட்சை தோட்டத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகள் மட்டும், கர்த்தருடைய பாதுகாப்புல கிருபையில் இருக்கிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கையை தட்டு. ஹல்லேலூயா. நாட்டப்பட்டவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. உன் அஸ்திபாரம் ஆண்டவர் மேல, மற்ற அஸ்திபாரங்கள் அசையான கர்த்தர் மேல போட்டிருக்கிற அஸ்திபாரம் அசையவே. கிறிஸ்துவன்ற அஸ்திபாரத்துல நிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவன்ற ஒரு அஸ்திபாரத்துல நாட்டப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வளர்ந்துட்டேன் பாஸ்டர், ஆனா இனிமே விரிவடைய போகிறேன். ஐயோ, இது நல்லா இருந்துச்சே. நான் இப்படி மட்டும் வளர்ந்தது போதும் இல்ல, இப்படி வளர்றது ஓகே தான், ஆனா என் எல்லைகளையும் கர்த்தர் விரிவாக்குகிற ஒரு ஆண்டவர். இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தான் புரியும் நான் சொன்னது. விரிவாக்கப்பட போற, ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். எல்லாரும் சொல்லுவாங்க தானே, இந்த அபிஷேகம் இல்ல இந்த காரியம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆடும் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் இல்லாம போயிடும். இல்ல 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், இல்ல ஒரு 4 வருஷம் இருக்கும், அதோட இல்லாம போயிடும். ஏன் சொன்னது அப்படி? புரியுதா நான் சொல்றது? அவர் அப்படி இருந்தார் ஒரு காலத்துல, அவர் அப்படி இருந்தார் ஒரு அது எனக்கு நமக்கு வேணாம். அவர் அப்படியே அப்படி இருந்தார், இப்போ இப்படி இருக்கிறாருன்னு சொல்ற மாதிரிதான் கர்த்தர். அட போங்கப்பா, உங்களுக்கு போய் சொன்ன பாருங்களேன். ஏன் சேர்ல இருக்கிறவங்க கேட்டுச்சா கேட்கலையா? கையை தட்டு வாங்கலாம் அந்த கிருபையை. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அவர் அப்படி இருந்தார். சூப்பர்ல நம்ம மீட்டிங். அதான் செல்லத்தை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க விடணும். சூப்பர்ல, அப்படிதானையா? பாருங்களேன், சாட்சி சொல்ல வந்துட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க பாருங்க. இதான் நம்ம மீட்டிங். கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது 4 பேரும் வியாதியோடு இந்த பட்டணத்துக்கு வந்தாங்க. ஆனா கோயம்புத்தூர் திரும்பி போகும்போது இப்படியா கையை தட்டுவீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சிவகாசிக்கு வரும்போது கோணலான கால்களோடு வந்தாங்க. ஆனா கோயம்புத்தூர் திரும்பி போகும்போது நேராக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய மகிமையை ஏந்தினவர்களாய், கர்த்தருடைய பலத்தை பெற்றவர்களாய், சாட்சிகளாய் திரும்பி போறாங்க. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம் நினைக்கிறீங்க? நல்லா கையை தட்டலாமே. எல்லாம் நல்லா நல்லா. ஹல்லேலூயா. 8 வருஷ பைல்ஸ், 3 வருஷ கால் வளைஞ்சது,
10-11 வருஷமா வீசிங் நிக்காத ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சூப்பரா இல்லையா? சொல்லையா, அவங்களுக்கு மொத்தத்தையும் செஞ்சவர் உனக்கு அந்த கொஞ்சத்தை செய்ய மாட்டாரா? நல்லா கவனிங்க. மொத்த தங்கமும் வெள்ளியும் எங்க இருந்துச்சு? ஆண்டவர் ஆலயத்தில் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவர் மதிக்காம போனாங்களோ, அதே வெள்ளியும் பொண்ணும் மத்தவன் வந்துட்டு புடுங்கிட்டு போய் எடுத்துட்டு போய் அவனுடைய விக்கிரகத்துக்கும் அவனுடைய ஆலயத்துல தூக்கிட்டு போய் வச்சுட்டானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுதோ தெரியலையோ தலையாட்டுங்க. ஆமான்னு பைபிள் இருக்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆனா பைபிள்ல நீங்க நிறைய அந்த சரித்திரங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, திருப்பி ஆண்டவர் அந்த ஜனங்களை தொடும்போது திருப்பியும் தங்கமும் வெள்ளியும் அந்த ஆலயத்துக்கு வரும். அது தெரியுமா? இதுக்கு மேல எப்படி ஐயா நான் சொல்லி தரதுன்னு எனக்கு தெரியலையே. ஆமாவா இல்லையா? நம்ம ஐயா கூட கோல்டு தான். வாங்கய்யா, நம்ம ஐயா கூட கோல்டு பிரசிடென்ட்லையா நீங்க? ஆமா ஆமா, வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்டா? ஓகே, பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அவர் கோச்சிக்க மாட்டார் தானே பிரசிடென்ட்டா? சரி, கவனி 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 கவனி. திருப்பி ஆண்டருடைய ஜனங்கள், ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு காலம் வந்த உடனே இழந்த தங்கத்தையும் பொண்ணையும் ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார். ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. ஓகே, அதை ஒரு பக்கம் வைங்க. எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. வைக்கோல தான் இவங்க போய் கேட்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சொல்லையா, அந்த செங்கல் செய்யறதுக்கு வைக்கோல் கொடுத்துருப்பான் பார்வோன்னு. மோசே போய் சொல்லுவான், என் ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு. பார்வோனுக்கு கோபம் வந்து ஜனங்க கிட்ட இருக்கிற வைக்கோலையும் புடுங்கிட்டு சும்மாவே செங்கலை செய்யடான்ட்டு வேலையை கூட்டிடுவான். அது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன, ராமாயணத்துல இருக்கிறத கேட்கறேன், பைபிள் இருக்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே நீங்க எல்லாரும். ஆமாவா இல்லையா? போய் இந்த ஜனங்கள்லாம் மோசே மேல கோவப்பட்டு வைக்கோலை கொடுன்னு பிச்சை எடுக்குங்க. எந்த கை வைக்கோலுக்கு பிச்சை எடுத்ததோ அதே கையில ஆண்டவர் வைக்கோலை வைக்கல. சரி, எத்தனை பேர் வாழ்க்கையில இழந்தவங்க இல்ல பாடுபட்டவங்க இருக்கிற கையை தூக்கி காட்டுங்க மாமா. சீரியஸா கேட்கறேன், நல்லா கவனி. அந்த விடுதலையை மட்டும் கர்த்தர் தந்தார்னா அது முழு நியாயம் கிடையாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படித்தானையா? அத விடுதலை மட்டும், அதாவது அந்த கஷ்டத்துல இருந்து ஓகே ஆயிட்டேன், கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டு, அது கிடையாது. அப்ப கஷ்டப்பட்டதுக்கு சொல்லையா, சொல்ல மாட்டிய. முன்னாடி நான் கஷ்டப்பட்டேன், இப்ப கஷ்டப்படல, அது தேவையில்லை. அப்ப நான் கஷ்டப்பட்டதுக்கு, நான் பாட அனுபவிச்சதுக்கு, நான் விதைச்சதுக்கு சொல்லையா வாயை திறந்து. எத்தனை பேர் அந்த ஒரு வெறியோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? அப்போதான் நான் ஒரு முறை இதுதான் என் வேலையை, பைபிளை உட்காந்துக்கிட்டு இப்படியே வேற யார்ட்டையும் பேச மாட்டேன், உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். பைபிளை வேறட்டி இதே தான் வேலை நம்மளுக்கு, யோசிக்கிட்டே இருக்கிறது. ஹோட்டலில் உட்காந்து கண்ட கழுதை யோசிக்கிறது, வெறும் பைபிளை யோசி. அவன் சொன்னான் இவன் சொன்னான் அதெல்லாம் விட்டுரு. இந்த வருஷம் என்னதை யோசி, அதை யோசி. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பாப். அப்போ சரி, 400 வருஷம் அடிமையா, 430 வருஷம் உள்ள இருந்தாங்க. நான் 30 வருஷம் நல்லா இருந்தாங்க, 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அப்ப 400 வருஷம் அடிமையா இருந்ததுக்கு நியாயம் சொல்லையா? சொல்லுங்களேன். 400 வருஷம் இவன் செங்கலை செஞ்சுக்கிட்டு அந்த நாட்டை கட்டிட்டான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். செங்கல் செய்யறது ஈஸியான வேலை நான் நினைக்கிறீங்க? செங்கல் வந்து இப்படியா செய்வாங்க, கோட் சுட்லாம் போட்டுட்டு? எவ்வளவு சேத்துல மிதிச்சு சொல்லப்பா. அந்த செங்கலை செய்யும் போது அந்த செங்கமாலா என்னையா, செங்கச்சோலை. இவர் பாருங்க, தூய தமிழ்ல சொல்றாரு ஐயா. செங்கச்சோலைனா அப்படியே காத்து வருகிற மாதிரி சோலையில் அப்படியே நடக்கிற மாதிரியா இருக்கும். எரியும் பக்கத்துல போனா. ஆமாவா இல்லையா? சொல்லையா. மாநிலம் கருப்பாயிடும், கருப்பு அப்புறம் தாறு மாதிரி ஆயிடும். ஆமாவா இல்லையா? ஏன் ஃபீல் பண்றீங்க? அந்த கஷ்டம் பட்டாங்க 400 வருஷம். ஆமாவா இல்லையா? இல்ல உடனே இவங்க கஷ்டப்படுறாங்களான்னு பார்வோன்னு அவங்கள அமைச்சராக ஆக்கனா. சரி, நீ செங்கலுக்கு அமைச்சராக ஆக்கனா, கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருந்தா. ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்கு நியாயம் கிடைக்கணும் தானே. 400 வருஷத்துக்கு ஆண்டவர் பார்த்தாரு. சரி, இவனுக்கு நியாயம் செஞ்சு திருப்பியும் 400 வருஷம் அங்கிருந்து நியாயம் செய்ய தேவையில்லை, விடுதலையும் கொடுக்கிற. அந்த 400 வருஷம் சேர்த்து மொத்தம் வெள்ளியும் பொன்னையும் ஒரே நாள்ல போங்கப்பா. இப்படியா கைது? எத்தனை பேருக்கு நியாயம் கிடைக்கும் விசுவாசிக்கிறீங்க? Come on somebody. அநியாயமா உன்னுடைய சொத்தையோ அநியாயமா குடும்பத்தை கெடுத்தவனுக்கு நல்லா கவனி, அவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தருக்கு நியாயம் விசாரிப்பார். ஆமென். சரி, பார்வோன் 600 பேரா தெரியாம இந்த சைடு கேட்டேன்.